பங்காளி அங்க பாரு, தங்கத்தேரே தவந்து வர்ற மாதிரி வர்றத. அட போடா, நடுவில் வருதே அது ஒண்ணுதான் தங்கம், மத்ததெல்லாம் ஈயம்பு தாளிக்கு பேரிச்சம்பழம். ஈயத்தை விட்டுட்டு தங்கத்தை மடக்கிற வேண்டியதானே. கொம்பு இல்லாத கிடறியா இருந்தா அணைஞ்சிடலாம். இதான் கொண்டி மாடாச்சே, அடங்காதுடா. உடைக்கிறத விட உடம்புக்கு தான் மவுசு ஜாஸ்தி. அத்தை கூலி வேலைக்கு போய் அரண்மனையா கட்ட முடியும்? மனசு வச்சா பணத்தையும் பட்டுச்சலையும் வீட்டுக்கே அனுப்பிடலாம். ஏய், வசதி எப்படி? மசிஞ்சிருச்சுடா, புடவை கொடுத்துட வேண்டியதானே. எப்ப கொடுக்கலாம்னு கேளு, வசதியா இருக்கும். உன்னை பெத்தவளுக்கு கொடுறா புண்ணியம் கிடைக்கும். பெத்தவளையும் பிறந்தவளையும் வீதியில விட்டுவிட்டு புடவை குடிக்க வந்துட்டானுங்க பொட்ட பசங்க. இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அந்த காலத்து பொம்பளைன்னா அடங்கி போயிடுவா. இந்த காலத்து பொம்பளை அறுத்துருவா, ஜாக்கிரதை. மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. வாங்கடி. ஆட்டை கொண்டு வர மாட்டேன். நிறுத்துங்கடா. என்னடா அது? ஈய உட்காரணும்னா கூட எங்களை கேட்டுக்கிட்டு தான் உட்காரணும். என்ன திமிரு தன்னா விட்டு இருந்தா ஓட்டை எங்க ஒண்ணு தண்ணி குடிக்க வைப்ப. ஐயா, நாக்கு வறண்டு உசுறு போற நிலைமையா இருந்தாலும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் ஐயா. அசந்த சமயம் பார்த்து ஆடு ஊருணில இறங்கிடுச்சு. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. நீ அசந்துட்ட, ஆடு ஊருணில இறங்கிடுச்சு. இனிமே நீ அசரவே கூடாது. டேய் பசங்களா, இவனை கையால் அடிச்சுட்டா மறந்துடுவான். இவன் சாகர வரைக்கும் மறக்காதபடி கூடு போடுங்கடா. ஐயா, என்ன விட்டுருங்க. தம்பி, என்னனே தினம் இத மாற்றுறதும் கலட்டுறதும் துடைக்கிறதும் இதே வேலையா இருக்குமே. இத மாட்டிக்கிட்டு வசமா ஆட்டுறதுக்கு பக்கத்துல எந்த திருவிழாவும் இல்லையே தம்பி. ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொழில மாத்திப்போமே. நிறுத்துக்கணே, இதுக்கு மேல பேசணும் குறவோட கிடைச்சிருவேன். இந்த உசுரலா பொம்மைக்கு தான் இத்தனை நாள் நம்ம உசுரை காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப ஏதோ வேலை இல்ல, அக இலக்காரமா பேசுறதா? மரம் வச்சு தண்ணி ஊத்துவானே. என்ன கட்டையா, வேலைக்கு போலையா? வணக்கண்ணே. வணக்கம். எங்கேனே வேலை கிடைக்குது? இந்த காலத்துல எந்த ஊர்லயும் சாமி கும்பிட மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஊர்ல சாமி கும்பிட்டு 14 வருஷம் ஆகுது. எல்லா ஊர்லயும் சாமி கும்பிட்டானா மாடாட்டா மயிலாட்டம் ஆடி பௌத்த கலகலாம். அதுக்கு இப்ப வழி இல்ல. அதானே பொழப்பு ஏனோதான்னு இருக்கு. காட்டுக்கு விறகு வெட்ட போவியா? அது என்னாச்சு? அதுல மட்டும் என்னத வாழுது? குறுக்கத்துல சமுத்திரம் வந்தாலும் பாஸ்காரங்க பாதி பிடிக்கிறானுங்க. எதுலுமே இப்ப லாபம் இல்லண்ணே. சரி வர. செலவு கொஞ்சம் பணம் கொடுங்க, சாயந்தரம் கொடுத்துறேன். இதுக்கு ஏன் எப்படி சொல்லிக்கிற? இந்த 20 ரூபா தான் இருக்கு. இந்த வச்சுக்க, வரேன். தேங்க்ஸ்ண்ணே. ஏய், இங்கிலீஷ் எல்லாம் பேசுறேன். அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கார் தான் மணக்கும். இப்பெல்லாம் அரிசியில இருந்து அத்தனையுமே கலப்படம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதுலாம் ஆம்பளையும் கெட்டானுங்க. ஆமா, மீச இருந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு பாக்குறியா? நான் ஆம்பளைக்காக பாருங்க, இவ எப்ப பார்த்தாலும் எனக்கு சண்டை போட்டுட்டே. சும்மா சின்னம்மா. ஏய், சண்டை நாரி இருடி. என்ன நீ சும்மா இருடி. என்ன தம்பி நீ அவதான் வாயாடி கழுதனா அவட்ட போய் வாயாடி போய். சும்மா வர போய். என்ன நீ போப்பா. உன்னை அப்பா பாத்துறேன். என்ன நீ விடல அர்த்தம் வாயாடி. வாய முடி சும்மா இரு. பாரு சின்னம்மா, அந்த ஆள் பேய் மாதிரி கத்துட்டு என்ன பேய்ங்கிறது? அவன் ஆம்பளை அப்படிதான் கத்துவான். பொட்டச்சிரி அடக்க உடக்கமா இருக்கியா? அடியாத்தா, வாய முடிட்டு கம்முன்னு வா. சந்தைக்கு வந்த இடத்துல நோய் நோய்ங்காத. சின்னம்மா, அது கேட்டியா? என்னது கேட்டியா? மேனு கத்துறது ஆடு மாதிரியே இல்ல. ஆடுதான் ஓவியத்துக்கு மேனு கத்துமா? எல்லா ஆடுமே மேன் தடி கத்தும். போ சின்னம்மா. எங்க ஓடுறா? யாருது அந்த ஆடு? அட என்னமா இது? ஆடு என்ன விலைன்னு கேப்பியா? அதை விட்டுட்டு குளங்கோத்திரலாம் கட்டிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு, யாருது இந்த ஆடு? தாயே, என்ன ஒண்ணுமில்ல தாயே. உங்க அப்பா என்ன ஒரு பாட்டில் சாராயத்துக்கு இந்த குட்டியை கொடுத்துட்டு போயிட்டான் தாயே. எங்க அப்பனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு. உனக்கு எங்கயா போச்சு? தாய் களை வாங்குறது மட்டும் தப்புன்னு நினைக்காத. களை வாண்டத வாங்குறது தப்புதான். வா. ஏ குற்று வழக்கே, உன்னை நான் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாக்குறது?
கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு பார்க்கலாமா? வா. மங்கம்மா, என்ன மங்கம்மா, சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா? என்ன விலை? ஒரு பாட்டில் சாராயம். என்னம்மா சொல்ற? உனக்குதான் புத்தி கிட்ட போச்சுன்னா என்னைய கிறுக்கு சாக்க நினைக்காத. ஒரு பாட்டில் சாராயத்துக்காக ஆட்டை வித்துட்டு வந்துட்டு எலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சுன்னு ஒப்பாரிய வச்ச எனக்கு வர கோலத்துக்கு உன்ன. மங்கம்மா, என்ன மல்லிச்சிடுமா, என்னால குடிக்காம இருக்க முடியலம்மா. தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டிய காமிச்சானா, நான் குட்டிய பிடிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடுத்தான்னு ஆட்டை பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எவனாவது 10 பாட்டில் சாராயம் கொடுத்தா என்ன வித்துருவியா? மங்கம்மா, ஆமாப்பா, இன்னைக்கு இந்த ஆட்டை வித்த நாளைக்கு இந்த வீட்டை வித்துருவேன். அதை விட இந்த வீட்டோட எங்களையும் சேர்த்து வச்சு உன் கையாலே எரிச்சு கொண்டுடு. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா, இந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது. அதை நீயா உணரணும். அப்பதான் நீ திருந்துவ. அது வரைக்கும் உனக்கு திருத்தவே முடியாது. எக்கேடாவது கெட்டுப்போ. ஏக்கா, காமாட்சிய பொண்ணு பார்க்க வரலாம். நல்ல இடமா? நல்ல வசதியான இடம்தான். அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா, ஆம்பளை வராக, கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்? ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களுக்கு 10 மாசம் தான், நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. அதான் போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழிய விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜில்லுன்னு இருக்கா. வா வா வா, பாத்து வா, பாத்து வா, பாத்துமா, பாத்து. நல்ல வேணும். ஏ கொண்டிமாட, இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. என்னம்மா மங்கம்மா, விரட்டு பத்த மொசல் வெடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற? சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான். இங்க பாரு. ஐயா, புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டுனா பொண்ணு உடம்புக்கு ஒத்துக்காது. பங்காளி, நம்ம புது புடவையை போடு. மங்கம்மா, இந்தம்மா. இந்த அடியே தாங்கலையே, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல என்ன மோர கட்ட புடவையா குடுக்குறீங்க? பிச்சு புடவும் படுவா.
என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டிய வளர்ந்துடலாம், கற்பு போனா. ஆம்பளைன்னா அலட்சியமா பேசுவிய, அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை ஆண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. அத்தை எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா முறை வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசுன வேண்டி கிடக்கு. ஆமா, எங்க அப்பாவை நீங்க என்ன கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடியாத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன அத்தை, அசத்திட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோடுமே, வந்துட்டா போச்சு. அத்தை, அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலைகள்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமகமான்னு இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திர சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ ஏமா கொஞ்சம் இரு. ஓ என்னமா இது? முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தந்தாண்டி நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. அடாடா, முருங்கக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. மோ, எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன் பாரு. என்னம்மா இது, சின்ன வளையலையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அடாடா, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போட்டு இருக்கு. முதல்ல திஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். இவன் என்ன இங்க பண்றா? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. டேய், இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்கார்ந்துக்கிட்டு சோறு திம்பேன்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டையா? ஏமா, ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ தொடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறானா பாரேன். சாப்பிடு. எனக்கு பிடிக்கல, வேணாம். சாப்பிடுப்பா அப்படிங்கிற